நம்ம சிம்பு திரிஷாவை வச்சுக்க நினைக்கிறாரு. நம்ம திரிஷா ஆண்டவரை வச்சுக்க நினைக்குது. நம்ம ஆண்டவரோட ஒய்ஃப் அபிராமி ஆண்டவரை கூட வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த 3 பேர் இருக்காங்க தெரியுமா, அவங்க சிம்புவை வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இருங்க, நான் புரியற மாதிரி சொல்றேன். ஆண்டவருடைய அண்ணன் நாசர் என்ன பண்றாருன்னா, நம்ம சிம்புவை தனியா கூட்டு போய் உன்னுடைய அப்பனை கொன்னது நம்ம ஆண்டவர் தான் அப்படிங்கறத சொல்றாப்ல. நம்ம தமிழ் சினிமால தான் கேங்ஸ்டருக்கு அறிவு ரொம்ப கம்மியாச்சு. அந்த பொய்ய சிம்புவும் நம்பிடுறாரு. ஒரு பலி கொடுத்தாரு சின்னவர், பலியாடு உங்க அப்பா. இதனால மன உளைச்சலான நம்ம சிம்பு நம்ம ஆண்டவரை போட்டு தள்ள ஒரு மலை உச்சிக்கு கூட்டு போறாங்க. அப்புறம் நம்ம சிம்பு வந்து என்ன பண்றாருன்னா, ஆண்டவரை மலையிலேருந்து கீழே தள்ளி விட்டுறாப்ல. இப்ப ஆண்டவர் காலாவதி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ள விஷயம் பரவ நம்ம சிம்பு என்ன பண்றாருன்னா, திரிஷாவை வச்சுக்க வெத்தலை பாக்கோட போய் திரிஷா வீட்டுக்கே போய்